பார்த்தீங்கன்னால் பிலாப்பழம் எல்லாம் இனி பழுக்கிற சீசன். இன்றைக்கு பிடுங்கினா நாலண்டைக்கு ஆஞ்சிடலாம். வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கும் ஒரு அருமையான ஒரு காணொலி ஒன்று தான். இன்றைக்கு வந்து நாங்கள் என்ன காணொலி என்றால் எங்களோட தோட்டத்தில் நாங்கள் இன்றைக்கு என்னென்னலாம் செய்ய போகிறோம். அதை விட வந்து வார ஞாயிற்றுக்கிழமை அப்பாண்ட வந்து அந்திரட்டி வருதுன்னு அதுக்கான ஆயுதங்களும் வந்து செய்து கொண்டிருக்கிறோம். அதோட வந்து இப்போ கச்சான் எல்லாம் வந்து பருவம் வந்துட்டுது. எங்களுக்கு ஒரு சில வேலைகள் செய்கிறபடியா அதுகள் பிடுங்குறதுக்கு நேரம் இல்லாதபடியாக கொஞ்சம் ஆக்களை வச்சு தான் இன்றைக்கு செய்கிறோம். கூடுதலாக நாங்கள் ஆக்கள் வச்சு பிடுங்குறன்றது குறைவண்டு சொல்லலாது. இப்போ வேலை கொஞ்சம் கூடியதெல்லாம் வேலைக்குள்ள இப்போ கச்சான் பிடுங்குற டைம், கச்சான் போடுற டைம், 1000 டைம் அப்படியான டைம்களில் வந்து நாங்கள் கூடுதலாக வந்து ஆக்களை வச்சு செய்கிறோம் நாங்கள். அதே மாதிரி இப்போ வந்து அப்பா இருக்கக்குள்ள என்ன சொல்கிறது நட்டு வச்சுட்டு போன கச்சான், மிளகாய் எல்லாமே வந்து இப்போ அறுவடை பதத்தில் நிற்குதானே. இப்போ வந்து கச்சான் பிடுங்குற வேலை தான் நடக்குது. ஏனென்றால் கொஞ்சம் வேலைகள் கொஞ்சம் கூடுதலாக இருக்கிறபடியாக ஆக்களை வந்து கூடுதலாக போட்டு ஒரு நாள்லேயே அதை பிடுங்கி முடிக்கணுன்றதுக்காக இன்றைக்கு வேலைகளெல்லாம் நடந்து கொண்டு இருக்குது. அதோட வந்து இப்போ ஒரு சில வேலைகள் வந்து இப்போ நாங்கள் போனால் தான் செய்யலாம். இப்போ எங்களோட விட்டு வேலையில் வந்து ஒரு சில வேலைகள் வந்து நாங்கள் நேரடியாகவே தான் போய் செய்ய வேணும். அதனால் வந்து சில வேலைகள் வந்து நாங்கள் செய்கிறோம். ஒரு சில வேலையில் ஆக்களை வச்சு நாங்கள் செய்து கொள்ளலாம். இப்போ அந்த காணொலியை தான் நீங்கள் நிறைய பார்க்க போகிறீங்க. அப்படியே தொடர்ந்து பார்ப்போம். இஞ்சால நார்மலாக நெல்லெல்லாம் விதைச்சாச்சு. விதைக்காமல் விட்டாலும் அடுத்த கட்டம் என்ன செய்கிறேன்னு தெரியாது. அதால் கட்டாயம் வந்து விதைச்சே தான் ஆகணும். இது இப்போ வீட்டோட இருக்கிற அதோட வீட்டோட இருக்கிற வயலண்டபடியாக எங்களுக்கு பார்த்து கொள்றதுக்கு எல்லாத்துக்குமே சுகம். என்ன விதைக்க கொஞ்சம் பிந்தி போச்சு. இந்த அப்பாண்ட பிரச்சனையால் வந்து கொஞ்சம் பிந்தி போச்சு. அதோட வந்து காற்று சரியான கூடுதலாக இருக்கிறபடியாக அந்த வாழைக்குலையல், வாழைச்சருகுகள் எல்லாமே வந்து நிறைய வாழைக்குலை வந்து முறிஞ்சு போய் கிடக்குது. சிலது ஓரளவானது முத்தி விழுகுது, சிலது வந்து அப்படியே பிஞ்சு குலையாகவும் முறிஞ்சு விழுகுது. அம்புரலங்காய் எல்லாம் பழுத்துட்டுது பார்த்தீங்க. இதில் பழமாயிட்டு நல்லா முத்தி பழுத்துட்டு சாப்பிட்டு பார்ப்போம். மாம்பழம் மாதிரி இருக்குது. எனக்கு அது நல்லா பழுத்துட்டு பழங்கள்லாம் அன்றைக்கு நார்மலாக செய்கிறதுக்காக காய் பிடிங்கினாங்க. அதோட சேர்த்து கொஞ்சம் ஓரளவு காஞ்சிட்டுது. இப்போ வந்து இப்போ நிறையவே பழம் தான் கிடக்குது. ஒரு ரீப்பு இப்படியே பழத்தை பிடுங்கிட்டு அதுக்கு பிறகு செருக்கி போட்டு கூட தான் இருக்குது. புல்லு வந்துட்டுது என்னதோட வந்து சரியான புல்லு வந்துட்டு. அங்கால அரைவாசி அளவில் கச்சான் பிடுங்கியாச்சேண்ணே. ஆக்கள் கூடன்றபடியால் 3, 2, 5 பேர் நிற்கணும். பிடுங்கிட்டே இல்லாமா இந்த நிழலுக்கு கொஞ்சம் என்ன மாறி நம்ம இருந்தேண்ணே. இப்படியே நாங்கள் இந்த மிளகா பழங்களை பிடுங்கி கொண்டு ஒரு கொஞ்சம் இடம் செருக்கி இருக்குது, இங்கே இருந்து பிடுங்குவோம். அப்பா இருக்க பார்த்தீங்களோண்டால் நாங்கள் உண்மையிலேயே ஒன்றுமே செய்யறதில்லை. முழுக்க பார்த்து அந்தந்த நேரத்துக்கு நாங்கள் அப்பா செய்வார். ஏன்னா இந்த பழங்கள் இவ்வளவு தேங்காது, கணக்காக கட்டமாக பழம் பிடுங்குறபடியா அப்பா இப்போ ஒரு என்ன சொல்கிறது, ஒரு 100 பழத்தை கண்டா கூட அதை அப்படி கொண்டு வந்துடுவார். இப்போ நாங்கள் தான் இப்போ சேர விட்டு பிடுங்குறோம். எங்களுக்கு உண்மையாக இந்த டைமில் நேரமும் இல்லை. இப்போ தனியாக பழம் மட்டும் பிடிங்கினா காணும் எங்களுக்கு. ஏன்னா பழத்தை விட்டா நிலத்தில் விழுந்துட்டோம்னா அப்புறம் பிரியோசனம் இல்லாமல் போயிடும். ஈரவும் இருக்கிறபடியா கீழே விழுந்துட்டு அப்படி நட்டு தந்துட்டு போனதுக்கு பிரியோசனம் இல்லாமல் போயிடும். கச்சான் பாருங்க, கச்சானம் நல்லா விளைஞ்சிருக்கு உண்மையிலேயே. ஒரு மரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 45-50 கச்சானுக்கு கூட கிடக்குது. கச்சானம் நல்லா விளைச்சல். அதோட கச்சானம் பிடுங்குற நல்ல பருவம். இன்றைக்கு பிடுங்கினா நாலண்டைக்கு ஆஞ்சிடலாம். இந்த கச்சான் இவ்வளவு தான், ஒரு அளவானது தான் போட்டு நாங்கள் மற்ற அவிச்சு சாப்பிட்றதுக்கெல்லாம் இப்போ கணக்கான பேரும் உடனே பிடுங்கியே உடனே அவிக்கிறது தான் நல்லா இருக்கு. உப்புகள் எல்லாம் கணக்காக சேர்ந்து இருக்கும். இந்த கோது காஞ்சிட்டு தண்டா அப்புறம் அவிக்கிறதுக்கு சரி வராது. மற்ற அறுற கச்சானம் இது வழியாக போட்டிருக்கேன். இது பாருங்க அப்படி இருக்குன்னு. ஆனால் அறுகிறது குறைவாக தான் இருக்கும் அந்த பருவமாக இருக்கிறபடியா.
கூடுதலாக வந்து இந்த செம்மண் கஜானுக்கு வந்து என்ன மதிப்பு கூட. தம்பி அம்பர்லங்காய் எப்படிங்க கிடந்துட்டேன் மெட்டது. இந்தாங்க தம்பி. மாமரங்களும் கொஞ்சம் வளர்ந்து கொண்டு வந்துட்டுது. அப்படியே நாமான உயரமாக வந்துட்டு தானே. ஓ, இதெல்லாம் காய் பிடிங்கினாங்க, நாங்கள் பழம் பிடிங்கினாங்க இந்த மரத்தில். என்ன தம்பி செய்கிறீங்க? ஆனால் இதுன்ற அடி வந்து கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது எல்லா தம்பி கஜான் 1000 ரூபாய். இங்கே அவிப்போம் நாங்கள். சரியா ஈரம் கூட போலடாது. இஞ்சால கஜான் பிடுங்க வழி கட்டணும். இப்போ முடிஞ்சிடும் என்ன மாதிரி 1 மணி நேரத்துக்குள்ளே. அங்கே தம்பி ஆஞ்சி கொண்டே தான் இருக்கிறார் கஜானை. கொஞ்சம் பைத்தங்காய் பண்ணுங்க. இது பைத்தங்காயம் அப்படியே பராமரிப்பு இல்லாமல் போயிட்டு. கஜான் 60 தம்பி இல்லை தானே? கஜான் இந்த முறை கொஞ்சம் பிழைச்சி போச்சு. படம் வலிக்கிட்டுதுப்பா. உங்கள் வேறு எப்படி பட்டு போய் கிடக்கணும். குரங்குகளும் வந்து நாங்களும் கவனிக்காம விட்டோன்னு. நிறைய பைத்தங்க கிடந்திருக்கேன் சொல்லி இதில். ஆனால் இது இந்த குரங்குகள் இதெல்லாம் இல்லாட்டிக்கு நல்லாவே காய்ச்சிருக்கும். ஓ, மற்ற நாங்கள் இந்த செருக்கம் இல்லை அப்பாண்ட பிரச்சனையோட நாங்கள் பெருசாக அந்த புல்லுகள் ஒன்றும் பராமரிக்க இல்லை. கிளியெல்லாம் இதுவும் அப்பா நட்டு தந்துட்டு போனது தான். இது வேற மற்ற இனம் இந்த எங்களோட குரங்குவால் பைத்தங்காய் இல்லை, பச்சை பைத்தங்காய். இப்போ பாலப்பழம் வீரப்பழம் நிறைய பழங்களோட சீசன் வந்துடுது. பிலாப்பழம் எங்க தம்பி காட்டுங்க. ஓ, தம்பி பாருங்க ஆஞ்சி வந்துருக்குற. அவிச்சு சாப்பிட போறீங்களா? விருப்பமா? சரியா. வெயில் இன்னும் கொஞ்சம் பிடுங்கினா எல்லாரும் சாப்பிடலாம். இன்னொரு கொஞ்சம் பிடுங்குவோம் போகிறோம். அப்படி ஆஞ்சி எடுப்போம். வண்டி எல்லாம் என்ன நாற்றுக்கு தான் சரி. இதுக்குள்ளே கொஞ்சம் கம்மம் புள்ளைகள் இருக்குது. ஃபுல்லாகவே இது முடிய விட்டுக்கு இந்த நிகழ்வெல்லாம் முடிய விட்டு நாங்கள் இப்படியே வேணும் ஃபுல்லாகவே தண்டணும். ஏன்டா இதுக்குள்ளே தண்ணி விட இல்லாமல் இருக்குது. ஃபுல்லாக புல் வந்துட்டല്ലോ, தண்ணி விட இல்லாமல் இருக்குது இதுக்குள்ளே. இந்த கமுகுக்கு ஃபுல்லாக தண்ணி விட்டது இப்போ பிள்ளைண்ணே. இதெல்லாம் பிஞ்சு கூட முறிஞ்சிட்டு காற்று கிஞ்சு. இது அடியை மட்டும் செருக்கி போட்டு ஃபுல்லாக தண்ணி விட்டுருக்குது. ஏன்னாண்டா இது இடையக்குள்ளே உழுவணும். அந்த உழுறது வந்து என்ன பிரச்சனை என்றால் இது அந்த சின்ன மிஷினெல்லாம் உழலாம். அதாலே இந்த அடியை மட்டும் செருக்கி போட்டு தண்ணி விட்டுருக்கு. அந்த ஒரு 15-20 நாள் தண்ணி விடாதனால அப்படியே மஞ்சள் அடித்த மாதிரி வந்துட்டுது. ஓ, ரெண்டுக்கு அடியை மட்டும் ஃபுல்லாக செருக்கி போட்டு தண்ணி விட்டுருக்கு. என்ன அப்படியே சுற்றி ஒவ்வொரு இடமா பார்த்து அந்த பக்கம் செய்து கொண்டு வரைக்க இந்த பக்கம் புல்லுகள் வந்துடும், ஏதோ ஒன்று வந்துடும். அப்போ மாறி மாறி இது ரொட்டேஷனில் செய்து கொண்டே வரணும் ஃபுல்லாக. இது கொஞ்சம் அள்ளித்தான் ஊற்றணும். ஏன்டா குட்டி ஏறாது இந்த பக்கத்துக்கு. எங்களுக்கு கறிவாழைக்குள்ள இருக்குது, எங்களை தேவைக்கு இருக்குது. எங்களுக்கு வாங்க தேவையில்லை கறிவாழைக்குள்ள.
இந்த என்ன சொல்கிறது அந்த தோட்டத்துக்கு பிறவே பிசர் அடிக்குது எனக்கு. யோசிச்சு பார்க்க அந்த சரியான ஒரு அதனால் என்னது அந்த நான் என்னதுக்காக இப்போ கூட வரணுன்றால் அந்த அப்பா நட்டு தந்த இந்த இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் ஒரு காலமும் அந்த சொட்டு கூட மங்கி போக விடக்கூடாதுன்ற ஒரு அந்த காரணத்துக்காக தான். இதில் ஒன்றை விட்டு ஒரு அடி வந்து கப்பல் வாழை போடணுமெண்டு ஒன்றை விட்டு ஒரு அடி இது காதலி அடுத்தது இது கப்பல் இதில் வெட்டியாச்சு. அப்படி ஒன்றை விட்டு ஒரு அடி வந்து கப்பல்லாம் போட்டுருக்கு. இந்த துண்டு அப்படியே கிடக்குது. பெரிய ஒரு வயல் இதை ஏதாவது செய்யணும் அடுத்த முறை இதண்டைக்குள்ளே கட்டாயம் இது ஏதாவது ஒன்றில் மண்ணெண்டாலும் அடிச்சு ஏதாவது செய்யணும். இந்த சின்ன லேமாசரண்டா உள்ளலாம் இந்த எங்கட பெரிய லேமாசரம் உள்ள இறக்க இதுக்கு புதையுது புதைக்கும். ஏன்னா இது ஃபுல்லாகவே தண்ணி ஒரு நீர் இந்த காலமுமே தண்ணி பிடிப்பாக இருக்கிற இடம் இந்த இடம். அதனால் வந்து மிஷின்கள் வந்து இறங்க இல்லாத புதைச்சி போடும். ஜாலியாக அப்படியே தேசியிலையும் வந்து ஓயாமல் காய் கிடக்குங்க. கொய்யாக்காய் அளவில் காய் கிடக்குது. எந்த நாளும் வருஷம் 365 நாளும் தேசிக்காய் இருக்கணுமெண்டா. தேசிக்காய் இருக்கணுமெண்டா நீங்கள் இந்த தேசியை வைக்கலாம். கொய்யாக்காயை விட பெரிய காயத்தான் உள்ளுக்கெல்லாம் வெக்கச்சக்கமாக கிடக்கும். அதுக்கு எல்லாம் கிடக்கு எல்லாம் பழுத்த பழம் பிடிங்கினா வைக்கும் கரைச்சி கொடுக்கலாம். போன் சொல்லி வெயிலாக கிடக்கு பிடிங்கி கொண்டு வாங்க. இதை பிடிங்க வர அதுக்குள்ள நல்ல வெட்டிய பழம் கிடக்குது. நிறைய கீழே விழுந்து கிடக்கு. ஒவ்வொரு பழமும் ஒவ்வொரு இதில் கிடக்கு. என்ன அது கொஞ்சம் இந்த நீளப்பழமாக இருக்குது மேடம். கொண்டு போவோம் இது என்ன. ஓ இந்தியாவில் வீட்டு கறியோடையே நல்ல கப்பல் வாடை உண்டு. என்ன பிரச்சனைண்டா ஃபுல்லாக முத்து இல்லை காற்றுக்கு அப்படியே சவுண்டு போச்சு அப்படியே முறிச்சிட்டுது அதுக்கு. ஆனால் இது இனி முத்தாது அதுக்குள்ளே முறிச்சபடியா வட்டி தான் வைக்கணும். ஓ நல்ல முத்து இல்லை இது கொஞ்சம் முத்து சரியான காற்று அதால் நிறைய வாழைக்குள்ளிகள் முறிஞ்சு போச்சு. இப்போ ஓரளவான வாழை மரங்களுக்கு முண்டு கொடுக்கலாம், எல்லாத்துக்கும் முண்டு கொடுக்க இல்லாத இல்லை. அதுதான் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா கோப்பி மரம் பாருங்க நல்லா சடைச்சி போய் நிற்குது. அப்படியே அதில் தெரிகிறது வந்து கொண்டல் திருக்கொண்டல்னு சொல்லுவேணும். அதுவும் நல்லா பூத்து போய் கிடக்கு. கச்சான் வந்து பார்த்தீங்கன்னா 5 பேரும் அரை நேரத்துக்கு முதலே பிடுங்கிட்டு நம்ம ஒரு 11 மணிக்கெல்லாம் பிடுங்கியாச்சு. அதோட அவையிட்ட சொல்லி அப்படியே மிளகாய் பழமும் இல்லை பிடுங்கி எடுத்துட்டோம். 1-2 கிடந்தது அப்படியே பிடுங்கி காய போட்டிருக்கு மிளகாய் பழம். இந்தியாவில் பாருங்கள் இந்த வயல் வழியோட வடிவாக இருக்கும். இந்த படிக்கட்டு முறையில் வயல் வச்ச மாதிரி இருக்கும். இந்தியாவில் பார்த்தீங்களோண்டால் பிலாப்பழம் எல்லாம் இனி பழுக்கிற சீசன். இனி அப்படியே மிச்சத்தை வந்து அடுத்த ஒரு காணொளியில் பார்ப்போம். இதோட இந்த காணொளியை முடித்து கொள்கிறோம்.